VR நாலேஜ் A to Z சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ITR ஃபைல் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் இ-ஃபைலிங்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்டலில் நீங்கள் உங்களுக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவிற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல உள்ள லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து இ-ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் ரெக்கமெண்டட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இண்டிவிஜுவல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் ITR ஃபார்மில் ITR 1 முதல் ITR 4 வரை இருக்கும். இதில் ITR 1 என்பதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வித் ITR 1 என்பதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ITR 1 என்பது சேலரி பர்சன், பென்ஷனர் போன்றவர்கள் ITR 1ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய இன்கம் டீட்டெயில்ஸ்க்கு தகுந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் உங்களுடைய இன்கம்க்கு ரிலேட்டடான ஆப்ஷன் எதுவும் இல்லை என்றால் அதர்ஸ் என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஃபில் ஆகி இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு கீழே வரீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் அதர்ஸ் என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைல்டு அண்டர் செக்ஷன் 139(1) என்பது குறிப்பிட்ட ஃபைல் பண்ண வேண்டிய தேதிக்கு முன்பாகவே ஃபைல் பண்ணுவதால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நியூ டேக்ஸ் ரெஜிம், ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்குமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நியூ டேக்ஸ் ரெஜிமை பொறுத்தவரை ஃபார்ம் 16 இருந்தாலே போதுமானது. அதுவே ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை பொறுத்தவரை ஃபார்ம் 16, ஹவுஸ் ரெண்ட் ரிசிப்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரீமியம் ரிசிப்ட், LIC, ULIP போன்று உங்களுக்கு வருமானம் எதிலிருந்து வருகிறதோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படும். அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்து வேலிடேட் பண்ணிக்கோங்க. இதில் நாமினேட் ஆஃப் ரீஃபண்ட் என்பதை எனேபிள் பண்ணிவிட்டு கன்ஃபர்ம் என்பதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து கிராஸ் டோட்டல் இன்கமில் இந்த சேலரி உங்களுடைய சேலரி ஸ்லிப் அல்லது ஃபார்ம் 16இல் இருக்கும், அதை பார்த்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த டிடெக்ஷன் ஓல்டு ரெஜிம் அண்டு நியூ ரெஜிமை பொறுத்து மாறும். அடுத்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஹவுசிங் லோன் வைத்திருந்து அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருகிறது என்றால் அதை இந்த இடத்துல கொடுக்க வேண்டும். அடுத்து நீங்கள் வாங்கின லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கிளைம் பண்ணுகிறீர்கள் என்றால் அதற்கு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுங்கள். அதாவது இந்த ஆட் அனதருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எப்போதிலிருந்து லோன் வாங்கியிருக்கீங்க, எந்த பேங்க்கில் வாங்கியிருக்கீங்க, லோன் அக்கௌண்ட் நம்பர் என்ன, சேங்ஷன் ஆன டேட் எப்போது, லோன் அமௌண்ட் எவ்வளவு, இந்த ஃபினான்சியல் இயரில் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் எவ்வளவு இருக்குது, அதற்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு என்பதையெல்லாம் கொடுத்துட்டு சேவுங்கிறத கொடுத்துக்கங்க. அடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இதில் ஆட் அனதர் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நேச்சர் ஆஃப் இன்கம் என்னும் ஆப்ஷனில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்துள்ளதோ அதை AIS என்னும் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் செய்து
அதில் எவ்வளவு அமௌண்ட் உள்ளதோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஆட் ஆகி இருக்கும், அது அப்படியே விட்டுடுங்க. மேலும் இதில் உள்ள ஆப்ஷன்களில் உங்களுக்கு எந்தெந்த வழிகளில் இருந்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துள்ளதோ அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டும். அடுத்து எக்ஸம்ட் இன்கம், இங்கு உள்ள ஆப்ஷன்களில் இருந்து உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியில் இருந்தெல்லாம் இன்கம் வருகிறதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இந்த ITR 1 ஃபார்மை பொறுத்தவரை 1,45,000க்கும் கீழ் உள்ள வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112Aவில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கன்ஃபார்ம் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து டோட்டல் டிடெக்ஷனில் நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் ஆப்ஷன் கொடுத்திருப்பதால் இந்த ஆப்ஷன்களில் எல்லாம் 0 டிடெக்ஷன் தான் காட்டும். ஆகவே இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கங்க. அதுவே ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா இதில் இன்சூரன்ஸ் பே பண்ணுற டீட்டெயில்ஸ், பென்ஷன் ஃபண்டில் பே பண்ண டீட்டெயில்ஸ், பென்ஷன் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட், அக்னிபாத் ஸ்கீம், ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது நீங்கள் யாருக்காவது ஃபேமிலியில் உள்ளவர்களுக்கு மெடிக்கல் செலவு செய்துள்ளீர்கள் என்றால் அதற்கான டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் லோன் டீட்டெயில்ஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லோன் டீட்டெயில்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் போன்ற அனைத்து டீட்டெயில்ஸ்களையும் இங்கே கொடுக்க வேண்டும். அடுத்து 80G அதாவது சேரிட்டபிள் ஃபண்ட்ஸ், ட்ரஸ்டிற்காக நீங்கள் பே பண்ணியிருந்தால் அதனுடைய டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுக்க வேண்டும். அடுத்து ரெண்ட் பெய்டு டீட்டெயில்ஸ், அடுத்து டேக்ஸ் பெய்டில் உங்களுடைய DDS அமௌண்ட் அனைத்தையும் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கங்க. அடுத்து டேக்ஸ் லயபிலிட்டி டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கங்க. அடுத்து ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் ஷோ ஆகும், அதை பே நவ் கொடுத்து பே பண்ணிக்கங்க. பே பண்ணிட்ட பிறகு மீண்டும் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டன் என்பதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய ஃபாதர் நேமை இந்த இடத்துலையும் உங்களுடைய ஏரியா நேமை இந்த இடத்துலையும் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக உள்ளதா என்பதை செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு வேலிடேஷன் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகும். அடுத்து ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வெரிஃபை நவ் என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ITR உங்களுக்கு ஃபைல் பண்ணி தர வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9566501295. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.